ஹலோ ஆல். ரோஸ் பூலாம் நல்லா அழகாக பூத்துருக்கு பாருங்க. மழை பெஞ்சதுக்கப்புறம் ரோஸ் செடி நல்லா தழைய ஆரம்பிச்சிருச்சு. காங்கட்டா செடியிலேயே பூ நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஊசி மல்லி தான் கொடியாக ஓடும், அதுவும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இதையெல்லாம் அழகாக கட்டி தலையில் வச்சாச்சு. நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கம்பு எடுத்து இன்றைக்கி சாப்பாடு வச்ச கம்மஞ்சோறு சூப்பராக இருந்தது. அதுக்கு கருவாட்டு குழம்பு இருந்தால் சூப்பராக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் யாரும் கருவாட்டு குழம்பு சாப்பிட மாட்டாங்கிறதுனால பருப்பு சாம்பாரே வச்சாச்சு. தோட்டத்துக்கு போனேன், நம்ம போட்ட இதெல்லாம் எப்படி தலைஞ்சிருக்குன்னு பார்க்கலான்னு. அப்போ காற்றுல இந்த தூக்குனாங்குருவி கூடு கீழே விழுந்துருந்தது. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலான்னு கையில் எடுத்துக்கிட்டேன். அவரை விதை எல்லாமே முளைக்கல, சும்மா 1-2 தான் முளைச்சி வந்துருந்தது. வெள்ளரி விதை பூசணி விதை நிறையா தான் போட்டேன், ஆனால் ஒன்று தான் தலைஞ்சிருந்தது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. அப்படியே போகும்போது சோளக்காட்டு வாரத்தில் வெண்டி விதை போட்டிருந்தேன், அதுவும் நல்லா தலைஞ்சி வந்து காய் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 10 காய்க்கு அறுத்துட்டு வந்த வீட்டுக்கு. புளிச்சிக்கீரையும் நல்லா தலைஞ்சிருந்தது. அங்கனைக்கு அங்கனை செடி கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பெருசாக விட்டு பறிச்சா